இன்னைக்கு நம்ம மூன்றாவது கண் டீம் தாம்பரத்துக்கு பக்கத்துல இருக்கிற சேலையூருக்கு போய்கிட்டு இருக்கோம். நமக்கு சொல்லி இருந்த இடத்துக்கு போய் சேர்ந்த போது நமக்கு தகவல் தந்து வர சொன்ன மகேஷ் நம்ம தொகுப்பாளர் சுரேஷ உள்ள கூட்டிட்டு போனாரு. அது ஒரு வீடு. உள்ள ஒரே ஒரு வராகி அம்மனோட சிலை மட்டுமே அலங்காரத்தோட இருந்தது. இப்ப நம்ம பார்க்க போறது நெற்றிக்கண் சுவாமின்னு சொல்லப்படுற மகாபாலன் சுவாமிகளைத்தான். இவர் ஒரு வராகி உபாசகர். இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சீடர்கள் இருக்காங்க. முதல்ல இவரோட வழிபாட்டை கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட நம்ம சுரேஷ் முதலா மனித உயிர்களோட வழிபாட்டை பத்தி கேட்டார். முதல்ல தோன்றின தெய்வம் எது? முதல்ல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றி மூத்தக்குடி தமிழ் இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. லெமோரியா கண்டம் தான் தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து அவங்க கூப்பிட்டாங்க. அச்சம் தருகின்ற பஞ்சபூதங்களை முதல்ல மக்கள் வணங்கினாங்க. சூரியனை வணங்கினாங்க. அதன் நினைவாகத்தான் இன்னைக்கும் தை பொங்கல் அப்படிங்கிற அன்னைக்கு நம்ம சூரியனை வணங்கிக்கிட்டு சூரியனுக்கு நம்ம உணவு படைக்கிறது மற்றதுகள் எல்லாமே செய்கிறோம். உலகத்துக்கு முக்கியமாக உண்டானது சூரிய வழிபாடு. அதுல இருந்து புல்லாகி பூண்டாகி மண்ணாகி மரமாகி இதுகள் எல்லாமே வரும்பொழுது வராகி வணக்கமும் முதலில் தோன்றியது. வராகி மூலிகையை பத்தியும் வராகி முத்திரை பத்தியும் இவர் சொன்ன விஷயங்கள் நம்ம நேயர்களுக்கு மட்டுமல்ல நமக்கும் ஆச்சரியமாவே இருக்கு. வராகி அப்படிங்கிறது தன்னுடைய குட்டிகளுக்கு எவ்வாறு முழு பாதுகாப்பு தருகிறார்களோ அதே மாதிரியாக வராகியை வணங்கும் பொழுது அது தாய் வடிவாளாக இருந்து நம்மளை முழுமையாக பாதுகாக்கிறது. இந்த வராகி வழிபாடு தான் பின்னால காளி வழிபாடாக வந்துச்சு. காளி வழிபாடு தான் பின்னால துர்க்கை வழிபாடாக வந்துச்சு. அந்த துர்க்கை வழிபாடு தான் பின்னால விஷ்ணு துர்க்கையாக வீட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதே மாதிரியாக வராகி மூலிகை என்று ஒரு பொருள் இருக்குது. அதை வைத்து வராகியை வணங்கினால் முழுமையாக நமக்கு வராகி பரிபூரணமாக துணை செய்வார்கள். அதே மாதிரியாக வராகிக்கு என தனியாக ஒரு முத்திரை கொண்டிருக்கிறது. அந்த முத்திரை பேச்சு மொழிகளுக்கு முன்னாலேயே வந்தது. பேச்சு மொழிகளுக்கு முன்னால இருக்கிற அந்த முத்திரையை தனியாக வணங்கி கூப்பிடும் பொழுது அந்த அம்மாவை மட்டும் அது சேரும். உடனடியாக அந்த அம்மா காட்சி கொடுப்பாங்க, பேசுவாங்க, மற்றதெல்லாம் செய்வாங்க. சரி, இன்னைக்கு தான் உலகம் முழுக்க பல மொழிகள் இருக்குது. ஆனா முதல்ல எப்படி பாஷைகள் உருவாச்சுன்னு கேட்டதுக்கு அருமையான விளக்கம் சொன்னாரு. அதாவது முதலா தோன்றிய மொழி மௌன மொழிதான்னு சொன்னார் மகாபாலன் சுவாமிகள். மௌன மொழி அப்படிங்கிறது மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னால ஒரு ஆளினுடைய குறிப்புகளை இன்னொரு ஆளுக்கு தெரிவிப்பதற்காக அந்த மௌன மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது. உலக மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் ஞானிகள் எல்லாமே சொல்லுவாங்க. உலக மொழி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு பொருள் தோன்றுவதற்கு முன்னாலேயே உலகத்துல ஒரு ஒலி ஒன்று இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய கருத்துக்களை அடுத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக முதல்ல சைகை மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருந்தாங்க. உலக மொழியில சைகை மொழி வச்சிருக்காங்க. பெரும்பாலும் நாம எல்லாரும் ஓம்ங்கிற சொல்ல மந்திரமா உச்சரிச்சிருக்கோம். அது எப்படி சொன்னா அதிக பலன் கிடைக்கும்னு இவர் சொன்னப்ப நமக்கு ஆச்சரியமா இருந்தது. அது சித்தர்கள் சொன்ன உலக மொழின்னு வேற சொன்னாரு. அந்த ஓம்ங்கிறதவே நீங்க சாதாரணமாக சொல்றதுக்கு பதிலாக ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமச்சிவாய. இப்ப இந்த ஓம்னு சொல்லி நமச்சிவாயன்னு சொல்லும்போது உங்களுக்கு உடல்ல ஒரு அதிர்வு இருக்கும். இந்த அதிர்வோட சொல்லும் பொழுது உடனடியாக ஒரு ஈர்ப்பு சக்தி ஒன்று வரும். நமக்கும் தெய்வ நிலையில் இருக்கின்ற சக்திகளுக்கும் ஒரு தொடர்பு ஒன்று வரும். இந்த ஓம்ங்கிறது ருத்ர தாண்டவத்தோடு இருக்கும் பொழுது அதற்கு தகுந்த ருத்ரத்தோடு கூப்பிடும் பொழுதுதான் அதனுடைய ஒலி பலம் தருங்கிறது அடியனுடைய கருத்து. நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது செல்வ வளத்தை தான். பணமே பிரதானம்னு எதிர்பார்க்கிறது மனுஷங்களோட குணமா இருக்கிற இந்த காலத்துல எளிமையான செல்வம் குவிய அருமையான வழிய சொல்றாரு நம்ம சுவாமிகள். லட்சுமியை வணங்குவதற்காக இதுக்காக உண்டானது மாதிரியாக ஒவ்வொருவர்களுக்கும்
ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனியாக ஒரு அழைப்பு முறைகள் இருக்கிறது. முத்திரை, அந்த முத்திரைகள் அப்படின்னு அதுக்கு சொல்லுவாங்க. லட்சுமியை கூப்பிடுறதுக்குன்னு சொன்னோம்னா இந்த எல்லா விரலையும் அடக்கிக்கிட்டு இந்த விரல்களை மட்டும் இது மாதிரியாக வைக்கிறது லட்சுமி முத்திரைன்னு பேரு. அதாவது செல்வத்தை நமக்கு அள்ளி வழங்குற தெய்வம் மகாலட்சுமின்னு நல்லாவே தெரியும். அந்த மகாலட்சுமி முத்திரைய லக்ஷ்மியோட அருளால செல்வத்தை அடைகிறது எப்படின்னு அந்த முத்திரைய செய்து காட்டுறாரு. உயிர் எழுத்துல ஈ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா, ஈன்னு சொல்லிட்டு அந்த ஈயோட இம் ஓம் சேர்க்கிற மாதிரியாக ஈயோட இம் சேர்த்துக்கிட்டு நீங்க இந்த முத்திரையை பிடித்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதார மேன்மை வரும். அந்த இதையும் என்ன சொல்றேன், நீங்க சாதாரணமாக ஈ அப்படின்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கே உடல்ல ஒரு சிலிர்ப்புகள் தோன்றும். யோக கலை மூலமா குண்டலினி சக்தியை பெறுவது எப்படிங்கிற கேள்விக்கு இவர் ஒரு அற்புதமான பதில சொன்னார். அந்த பதில்ல நம்ம யாருமே எதிர்பாராத விதமா இயேசுநாதரை பத்தி ஒரு விஷயத்தை சொன்னாரு மகாபாலன் சுவாமிகள். குண்டலினி யோகம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது பழம் காலத்துல நீங்க பேசுற குண்டலினிகளை பத்தி சித்தர்கள் எல்லாமே பேசியிருப்பாங்க. இந்த குண்டலினி யோகத்திற்காகத்தான் முதல்ல நமக்கு யாருக்குமே தெரியாது, ஆனா வளத்திரைகளை ஒரு சில பதிவுகளை போட்டு வச்சிருக்கிற சொல்றேன். இயேசுநாதரே தமிழ்நாட்டுக்கு தான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பெல்லாம் இருக்குது. இயேசு இறக்கும் பொழுது சிலுவையில் அடிக்கும் பொழுது சிலுவையில் இருந்து இறக்கும் பொழுது கடைசியாக பயன்படுத்திய சொல் தமிழ் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பதிவுகள்லாம் இருக்குது. அதை நம்ம வந்து பார்க்கலாம். அந்த இயேசு ஏன் தமிழ்நாட்டுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால இமயமலையில் இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியாக காஷ்மீர்ல அவருடைய சமாதி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய மகான்கள் வந்து வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு உருவங்கள் தோன்றி வருவாருங்கிறது அது ஒரு தனிப்பட்ட ஆராய்ச்சிக்கு உரியது. அந்த துறைக்கு நம்ம போக வேண்டாம். ஆனால் தமிழ்நாட்டில் இருந்திருக்காரு, தமிழ் படிச்சிருக்காரு. இறக்கும் தருவாயில் கடைசியாக பயன்படுத்திய சொற்கள் அந்த இதுதான். அவரும் அந்த குண்டலினி யோகத்திற்காகத்தான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. பல சித்தர்கள், சிவவாக்கியர் ஆக இருக்கட்டும், கும்பமுனிவாக இருக்கட்டும், பாம்பாட்டி சித்தருங்கிறதுல ஏன்னா பாம்புங்கிறதுனால குண்டலினி யோகம் வந்து பாம்பாக ஆடு பாம்பை தான் பாடுனாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ஒரு வகையாக உண்டான வழி. குண்டலினி யோக சத்தம்ங்கிறது குண்டலினி யோகில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாவி கமலம் கொண்டு வர்றது, இருதயத்துக்கு கொண்டு வர்றது, தொண்டை குழிக்கு கொண்டு வர்றது, மேல உச்சந்தலைக்கு கொண்டு வர்றது, ஆகாய தத்துவங்க சகசரநாமம் அப்படின்னு சொல்லுவாங்க, நெற்றி கொண்டு வந்து ஆஞா சக்கரம்பாங்க. இது ஒரு வகையாக உண்டானது. இப்ப எல்லா குருமார்களும் கத்துக் கொடுக்கிற விஷயம் பிராணாயம். இந்த கலைய வெவ்வேறு குருமார்கள் வெவ்வேறு கணக்குகளை வச்சு சொல்லித் தரதா சொன்னாரு சுவாமிகள். சுவாமி அரவிந்தரும் அன்னையும் சொல்லித் தந்த முறையில பிரபஞ்சத்தோட பவரை நாம கொண்டு வர முடியும்னு சொன்னார். என்னாலேயே மனசு தாங்கலையா, உள்ளுக்குள்ள இடுப்பு அளவுக்கு தண்ணீராக போச்சு, இடுப்பளவுக்கு மேல போச்சு, தோல் வரைக்கும் தண்ணி போகுது. என்னுடைய மகள் வயிற்று உள்ளுக்குள்ள குழந்தை உண்டாயிருக்கிறார், நிறமாத கர்ப்பிணியாக இருக்கா என்னுடைய மகள். மூன்றாவது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு. மூன்றாவது கண் புதிய பார்வை தொடர்கிறது. பிராணாயாமத்தை என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு சித்தர்களும் மூச்சினை இழுக்கும் பொழுது இவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும், சூரியகலை இவ்வாறு இருக்க வேண்டும், சந்திரகலை இவ்வாறு இருக்க வேண்டும், கும்பகம் இவ்வாறு இருக்க வேண்டும் சொல்லிட்டு அவங்க வெவ்வேறு கணக்குகள் சொல்றானே ஒழிய யாரும் ஒரு கணக்கை போல் மற்றவர்களுடைய கணக்கு சொல்லுவது இல்லை. அதே மாதிரியாக இந்த நிலையில வரும்போது எல்லாமே இதை பற்றி தான் பேசுகிறவங்களுடைய குண்டலினி யோகம் பேசுகிறவங்களுடைய அடுத்த சைடை பற்றி அதர் பேங்க் ஆஃப் த ரிவர் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக பற்றி பேசல. இதை பற்றி அதிக அளவில் சொன்னது, மறைமுகமாக சொன்னது பாண்டிச்சேரியில் இருந்த மதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பால் அடைக்கின்ற அன்னையும், அரவிந்த கோஷ்னு சொல்ல கல்கத்தாவில் இருந்த நம்மளுடைய இந்திய மகானும் ஒரு ஆள்கிட்ட வந்து அதிக அளவில் பேசியிருக்காங்க. அது வந்து எந்த முறைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரபஞ்சம் என்ற இடத்துல வந்து சூப்பர் மென்டல் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அந்த பவரை வந்து திறந்து விட்டு உச்சம் தலைக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற வழக்கு அந்த அளவுக்கு அவங்க கொண்டு வந்தாங்க. உச்சந்தலையில் கொண்டு வரும் பொழுது தன்னுடைய உடல் முழுவதுமாகவே தங்க நிறமாக மாற்றலாம் அப்படிங்கிறது, தூர திருஷ்டி அப்படிங்கிற ஒரு நிலையும் அதன் மூலியமாக கிடைக்கும் அப்படின்னு. 2015 டிசம்பர்ல சென்னையை புரட்டி போட்ட வெள்ளத்தை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட சென்னை மாநகரமே வெள்ளத்துல மூழ்கி இருந்தது. அப்ப இவரோட வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட இயற்கை இடர்பாடுகளுக்கு காரணம் ஜின் அப்படிங்கிற சாத்தான் தான்னு சொன்னார்.
இந்த தகவல் நமக்கு ரொம்பவே அதிர்ச்சியாவும் புதுசாவும் இருந்தது. போன வருஷம் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். போன டிசம்பரில் வந்து மழை வெள்ளமெல்லாம் பெஞ்சுக்கிட்டு இருந்தது, அதிக அளவில் வந்துக்கிட்டு இருந்தது. மழை கொட்டோன்னு கொட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய வீடு இல்லாமல் புயலால் சூழப்படும், வெள்ளமெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துடிச்சிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய பெரிய மகளிடம் தொலைபேசியில் நான் பேசினேன். முடிச்சூர் ரோட்டில் சென்னையில் இருந்தேன். அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு தான் சக்திகள் இருக்கே, எந்த காரணம்னு நீங்களே பாருங்கள் அப்படின்னாங்க. வெளியில் வந்து பார்த்தேன். சென்னையில் உள்ள மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் எல்லாருக்குமே பெரிய மழை பெஞ்சது, புயல் வந்ததுன்னு தான் தெரியுமே வெளியே. அது வந்து ஒரு ஜின்னுன்னு சொல்லக்கூடிய ஒரு தெய்வ சக்தியை விட ஆப்போசிட்டாக இருக்கிற எதிர்மறை சக்தியோட இது. அது இயற்கை சீற்றமாக அது வந்து உருவத்தை மாறிட்டு, ஆனால் அதனுடைய கோர தாண்டவம் அதிக அளவில் இருந்தது. அப்போ அந்த ஜின்னுங்கிறது என்னன்னா ஆவிகளுடைய தலைவர். அதே மாதிரியாக எப்படி வர்ண பகவான் சொல்லுவோமோ அதே மாதிரியாக அந்த தெய்வத்திற்கு பேர் வந்து மேட்ரிட்னு பேர். நீங்கள் வலைத்தளங்களை நீங்கள் மேட்ருன்னு சொல்லி பார்த்தால் அதனுடைய திரும்ப அந்த உருவத்தை நானே நேரில் பார்த்து அதை நான் அதட்டுனேன், என் வீட்டுக்கு நீ வராத அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியாக மற்ற இடங்கள் எல்லாம் மழை கொட்டோன்னு கட்டும் பொழுது என்னுடைய வீட்டு பகுதிக்கு மட்டும் 1 கிலோமீட்டருக்கு சாதாரணமாக உண்டான பெரும் மழை இல்லாமல் வந்துச்சு. அதே மாதிரியாக வீட்டு வாசலில் தண்ணி வராதுன்னு சொன்னதுனால வீட்டு வாசலுக்குள்ள கூடி வரல. இரவு 11 மணிக்கு பின் வாசல் உள்ளுக்குள்ள கூடி எப்படி திருடர்கள் வருவார்களோ அதே மாதிரியாக அந்த மேட்ருன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வந்துச்சு. அந்த வீட்டில் என்னுடைய துணைவியார், என்னுடைய சிஷியர்களில் ஒரு சில ஆட்கள், என்னுடைய 2வது மகள் இருந்தான். அந்த 2வது மகள் வயிற்று உள்ளுக்குள்ள வந்து குழந்தை உண்டாயிருந்தாங்க. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி அவளுக்கு குழந்தை வரும், 10ஆம் தேதிக்குள்ளே பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. இது நடந்தது டிசம்பரில். அந்த அம்மாவும் வீட்டு உள்ளுக்குள்ளே இருந்தாங்க. நான், என்னுடைய துணைவியார், என்னுடைய மகள் 3 பேர் இருந்தோம். அந்த வீட்டு உள்ளுக்குள்ளே தண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. கடைசியில் 11 மணிக்கு என்னன்னு சொல்லி கேட்டேன்னா 11 எல்லார் வீட்லேயும் 3 மணிக்கு 4 மணிக்கெல்லாம் மழை வந்தது ஐயா. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் ராத்திரி 11 மணி வந்துச்சு. என்னுடைய தெய்வம் காப்பாற்றணும். பக்கத்தில் உட்காந்துருக்கிறாளே வராகி, எங்களுடைய குடும்ப தேவதை, அதனுடைய பாதம் அளவுக்கு வந்துச்சோடைய பாதத்துக்கு மீற விடலை இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும். எதிர் வீட்டில் போய் வேறு வழி இல்லாமல் நாங்கள் வந்து தஞ்சம் புக வேண்டும்னு கேட்டோம். அந்த வீட்டில் எங்களுக்கு வந்து வழி விட்டாங்க. உள்ளுக்குள்ளே போனோம். அந்த வீட்டில் உள்ளுக்குள்ளே என்னுடைய மகளை அழைச்சிட்டு போகும் பொழுது என்னாலேயே மனசு தாங்கலையா. உள்ளுக்குள்ளே இடுப்பு அளவுக்கு தண்ணீராக போச்சு, இடுப்பளவுக்கு மேலே போச்சு, தோல் வரைக்கும் தண்ணி போகுது. என்னுடைய மகள் வயிற்று உள்ளுக்குள்ள குழந்தை உண்டாயிருக்கிறார், நிறமாத கர்ப்பிணியாக இருக்கிற என்னுடைய மகள். உள்ளுக்குள்ளேயும் தண்ணி, தண்ணிக்குள்ளேயும் குழந்தை, வெளியிலையும் தண்ணி, தண்ணியிலையும் என்னுடைய மகள், வெளியிலையும் உள்ளுக்குள்ளேயும் நடுவில் ஒரே தோலுக்கு உள்ளுக்குள்ள மட்டும்தான் அந்த குழந்தை இருக்குதுயா. அந்த குழந்தை தெய்வீக குழந்தையாக இன்னைக்கு பிறந்திருக்கிறார். வெள்ளத்தில் வந்து ரொம்ப நான் கஷ்டப்பட்டேன். போன வருஷம் வந்து வெள்ளத்தில் தண்ணி வந்து இடுப்பளவு வந்து முங்கி, இந்த குழந்தை தான் என் வயிற்றுல இருந்து முங்கி அப்பா தோலை பிடிச்சி நடந்து, அப்பா தான் என்னை வந்து கூட இருந்து குருஜி தான் ஃபுல்லாக என்னை காப்பாற்றினாங்க. இந்த ஜின்கள் பெரிய பெரிய மகான்களுக்கே சவால் விட்டதா சொல்லி பாண்டிச்சேரி அன்னையோட ஜின்கள் மோதினதை பத்தி தெளிவா சொன்னார். அன்னை அவர்கள் அதீத சக்திகளை பெற்ற தாய்ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த ஜின்கள் அவங்களுக்கும் சவால் விட்டு என்ன செஞ்சதுன்னு சொன்னார். அதே சமயத்துல அன்னைய ஜின்களால நெருங்க முடியலன்றத பத்தியும் சொன்னாரு. இந்த விஷயம் ரொம்ப நல்ல விஷயமாவே தெரியும். பாண்டிச்சேரி மதர் ஒரு தடவை வந்து ஜெர்மனில் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் வந்து உங்கள் வீட்டை கொஞ்ச நேரத்தில் நான் வந்து எரிக்க போகிறேன், இயற்கையாக மரத்தோடு மரம் மோதப்போகுது, அந்த நேரத்தில் நெருப்பு உண்டாக்க போகிறேன், அந்த நெருப்புனால் உன் வீடு எரிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு ஜின் வந்து ஆடிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மதர் ஆன்மீக சக்தி அதிக அளவில் இருந்ததுனால என் வீட்டு பக்கத்தில் நீ வராத, நீ ஓடிப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்களுடைய கட்டளைக்கு பயந்து அது ஓடி போயிடுச்ச ஒழிய ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு பிறகு அந்த தெருவினுடைய ஒரு ஓரத்தில் உண்டான வீட்டை வந்து இதே மாதிரியாக 2 மூங்கில உரசி அங்கே வந்து தீயை உண்டாக்கி அந்த வீட்டை வந்து எரிக்குது. அப்போ இந்த மதர் வந்து அவங்ககிட்ட கேட்குறாங்க, ஏன் என் வீடு எரிக்காம நீ அங்கே போய் எரிக்கிறதா, உன்னுடைய எல்கை இதோட முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு எரிக்கிறதுக்கு எனக்கு ரைட் இருக்கிறது, என்னுடைய தொகுதியில் நீ வந்து உன்னுடைய பங்கை காட்டாதே. ஜின்களால இனி இப்படி ஒரு அழிவை நமக்கு ஏற்படுத்த முடியுமா அப்படின்ற கேள்வி வந்தது. இத பத்தி நம்ம சுரேஷ் சுவாமி கிட்ட கேட்டாரு. அதுக்கு அவர் சொன்ன பதில் நமக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. இவர் தன்னோட சீடர்களுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார். முதல்ல சென்னையில் வரும்போது
நம்ம இதே மேட்ரிட் தான் வந்து டிசம்பர் மாதத்தில் செஞ்சிச்சு. அதே மாதிரியாக ராமேஸ்வரம் என்ற பகுதியில் தனுஷ்கோடி அழிந்ததும் இதே டிசம்பரை ஒட்டி தான். இந்த டிசம்பர் மாதம்ங்கிறதே வந்து ஓர் பேர் அழிவுக்கு உண்டான மாதங்களாக அந்த ஜின்கள் பயன்படுத்துகின்றங்கிறது என்னுடைய குறிப்பு. அதே மாதிரியாக நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாலே சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த கடந்த டிசம்பர் மாதத்தில் வந்த அதிக அளவு புயல் பாதித்தது. அதே மாதிரியாக இந்த மாதம் ஜனவரி மாதம் முடிகிறதுலேருந்து பிப்ரவரி 15 உள்ள மேலும் ஒரு சில நிகழ்வுகள் இயற்கை சீற்றங்கள்ங்கிற பெயரில் இந்த ஜின்கள் நடத்தும்ங்கிறது என்னுடைய தனிப்பட்ட குறிப்பு. இதை வந்து நான் வந்து ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாலேயே என்னுடைய பல சீடர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்படிப்பட்ட ஜின்களை தியானத்திலேயே விரட்ட முடியும் அப்படின்ற விஷயம் தான். நல்லவைகளை ஒழிக்கின்றோம். இந்த பழைய காலத்துலலாம் வந்து யாகங்கள் நடத்துறது எல்லாமே, பூஜைகள் செய்கிறது எல்லாமே அதுதான். 6000 ஆண்டுகளுக்கு முன்னால் புத்த பெருமான் அது மாதிரியாக ஒரு சில வழிபாடுகளை செஞ்சார். ஆனால் புத்த பெருமான் யாகங்கள் வளர்க்கவில்லை. பின்னால் வந்தவங்க புத்தர்களுக்கு கீழே வரும்பொழுது புத்த பிக்குகளே பின்னால் வரும்போது தங்களுடைய பெருமைகளை காமிக்கணும்னு சொல்லிட்டு நாட்டில் நடைமுறையில் இருந்த யாகங்களை புத்த மதத்தோடு சேர்ந்தார்களை ஒழிய உண்மையில் அது இல்லாமலே நம் தியானத்தின் மூலியமாக வளர்க்கலாம். இவர் தன்னோட சீடர்கள் கூட ரிஷிகேஷ் போயிருந்தப்ப கங்கை நதிக்கரையில தியானம் பண்ணி உட்கார்ந்திருக்காரு. அப்ப நடந்த ஒரு நிகழ்ச்சிய இவர் நமக்கு சொன்னப்ப நம்ப முடியாத அதிசயமா இருந்தது. அது என்னன்னா, இவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது இமயமலைக்கு யாத்திரையா போன பக்தர்கள் பல ஆயிரம் பேர் மலை சரிவுல மண்மூடி ஏற்கனவே இறந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் மின்மினி பூச்சிகளா வந்து இவர்கிட்ட தங்களுக்கு மோட்சம் கொடுக்க சொல்லி விண்ணுலகத்துக்கு அனுப்ப சொல்லி கோரிக்கை கேட்டிருக்காங்க. எங்களை இந்த உலகத்திலிருந்து விண் உலகத்திற்கு உங்களால் அனுப்ப முடியும், நீங்கள் எங்களை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மின்மணி பூச்சிகள் போன்ற அந்த ஆவிகள் எல்லாமே வந்துச்சு. அங்கே எங்களால் முடிந்தது ஒரு சில ஆயிரங்கள் மோட்சம் போவதற்காக நாங்கள் வழிபாடு செய்வோம். 3வது கண் புதிய பார்வை இடைவேளைக்கு பிறகு 3வது கண் புதிய பார்வை தொடர்கிறது. ரிஷிகேஷ்ங்கிறத சொல்லிட்டு ஒரு பயணம் ஒன்று என்னுடைய சீடர்கள் வந்து என்னை அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து கங்கை நதி கரையில் வந்து நான் உட்காந்து தியானம் பண்ணணும்னு சொல்லி போயிருந்தேன். ஆனால் அங்கே இரவு 7 மணிக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது நட்சத்திர கூட்டங்கள் போல நீரில் மிதந்து கொண்டு சின்ன சின்ன மின் ஒளி போல மின்மணி பூச்சிகள் போல நிறைய உருவங்கள் வந்து கொண்டு இருந்தன. அதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டாலும் நாங்கள் எல்லாமே வந்து பத்ரிநாத், கேதார்நாத் இந்த பகுதியில் உண்டான சிவபெருமான்களுடைய இதையும் மற்ற கோயில்களுக்கு எல்லாமே போகணும்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். மலைப்பகுதிகளில் போய்கிட்டு இருக்கும்போது மேலே இருக்கிற மரம், செடி, கொடிகள், மண் எல்லாமே அப்படியே உயிரோட உயிராக எங்களை அடிச்சிருச்சு. அந்த இடத்துல மழை பெஞ்சது, அதிக அளவில் புயல் வந்தது, வெள்ளம் வந்தது. எங்களை எல்லாமே ஜலசமாதின்னு சொல்லிட்டு என்னை கழிச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே நாங்கள் என்ன நடந்ததுன்னு நினச்சி கண்மூடி கண் திறக்கக்குள்ளே இது நடந்ததுனால எங்களை இந்த உலகத்திலிருந்து விண் உலகத்திற்கு உங்களால் அனுப்ப முடியும், நீங்கள் எங்களை அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மின்மணி பூச்சிகள் போன்ற அந்த ஆவிகள் எல்லாமே வந்துச்சு. எவ்வாறு சிவபெருமான் தன்னை நோக்கி வருகின்ற பக்தர்களுக்கு அருள் கொடுக்க வேண்டும் நினைக்கிறானா, அதே மாதிரியாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்னை நோக்கி வந்த அந்த சின்ன சின்ன மின்மணி பூச்சிகள் மேல் உலகத்திற்கு போகட்டும் போது கீழே இருந்து நீரில் இருந்து ஒவ்வொரு மின்மணி பூச்சிகளாக மேலே போகும்போது அதிக அளவில் போயிட்டு கடைசியில் பக்கத்தில் இருந்த ஆட்கள் எல்லாருமே வேடிக்கை பார்க்குற மாதிரி இருந்தாங்க. அவர்களும் என் உடன் வந்தவர்களும் சேர்ந்து அந்த தியானத்தில் இருந்ததுனால அங்கே எங்களால் முடிந்தது ஒரு சில ஆயிரங்கள் மோட்சம் போவதற்காக நாங்கள் வழிபாடு செய்வோம். இந்த விஷயங்களை கேட்டு நமக்கு பிரமிப்பு கொஞ்சம் கூடவே இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் பிரமிப்பை கம்மி பண்ணிட்டு சுரேஷ் சூட்சம ரகசியம் அப்படிங்கறத பத்தி சுவாமி கிட்ட கேட்டாரு. சூட்சமம் ரகசியம் அப்படிங்கிறது என்ன, ஒரு சில கருத்துக்களை நம்ம வந்து நேரடியாக நம்மகிட்ட அவங்களுக்கு வந்து மக்களிடம் சொல்லிட்டாரு. அதை வந்து தவறுதலாக பயன்படுத்துறதற்கும் அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால சித்தர்கள், முனிவர்கள் எல்லாமே பரிபாசைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மறைமுக பொருள்களை வந்து சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டு வந்துட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம சூட்சமம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று இருக்கிறது, ஆனால் செயல்படுகிறது, ஆனால் கண்களால் பார்க்க முடியாது, உணர முடியும் அப்படிங்கிறது தான் அந்த இது சொல்லுவோம். இப்பதான் சுவாமிகள் குமரி சாருங்கிறத பத்தி சொன்னார். நாம என்னவோ நினைக்க அவர் சொன்ன விஷயம் நமக்கு வியப்பா இருந்தது. இந்த ரகசியத்தில் வந்து என்ன கேட்டால், குமரி சாறு எடுத்து உண்டு வந்தால் உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சித்தர்கள். அந்த குமரிச்சாறு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய தமிழ் அகராதியில் நீங்கள் என்ன எடுத்து போய் பார்த்தோம்னா குமரிங்கிறது வந்து இளம் வயது பெண்ணு, பருவமங்கை. அப்போ அவளுடைய சாறு எடுத்துன்னா அப்போ அவளுடைய ரத்தத்தை எடுத்து குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு முட்டாள்தனமாக உண்டான கருத்துக்கள் குருமார்களால் பரப்பப்படுகிறது. உண்மையில் குமரி சாறு அப்படிங்கும்பொழுது என்னன்னு கேட்டால்
கற்றாழை சாறு, சோற்று கற்றாழைன்னு சொல்லுவாங்க. அந்த சோற்று கற்றாழையில் உள்ள உள்ளுக்குள்ள இருக்கிற சோறை எடுத்து நீங்கள் கொண்டு வந்தால் உங்களுடைய உடல் குளிர்ச்சியாகும். இதைத்தான் வந்து பரிபாசைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க குமரிச்சாறு எடுத்து உண்டு வந்தால் உடல் குளிர்ச்சி ஆகும்னா நீங்க நேரடியாக சோற்று கற்றாழைன்னு சொன்னால் அதுக்கு வந்து மதிப்பு கிடையாது. அதை வந்து மறைக்க வேண்டும் அங்க குமரிச்சாறு. இவர் வணங்குற தெய்வமான வராகி பத்தி முதல்லயே சொல்லியிருந்தோம். இந்த வராகி அம்மனை வழிபடுற முத்திரைய பத்தியும் வராகியை எப்படி அழைக்கணும்னு சொன்னாரு. கூடவே வராகி மூலிகை எதுன்னு சொன்னாரு. அதே மாதிரியாக மொழிகள்ல வரும் பொழுது முத்திரைகள்னு சொன்னா சைகை மொழி அப்படின்னு சொன்னா இடது கை கட்ட வரலை தூக்கி வச்சு மற்ற விரல்களை நீட்டி வைத்து வலது கை ஆள்காட்டி விரலை சேர்த்து வைத்து கட்டை விரலை உள்ளே மடித்து வைத்து இதுபோல் வைத்துக் கொண்டால் இதற்கு பேரு வராகி முத்திரைன்னு பேர். இது வந்து கட்ட விரல், வலது கை ஆள்காட்டி விரல், இந்த விரலை வைத்துக்கொண்டு நீங்க வராகியை வராகி வா என்று அழைத்தேன் வந்து விடுன்னு சொல்லி இதுதான் போதும் உங்களுக்கு. அதாவது நீங்க உள் அர்த்தம் புரிந்து வா என்று அழைத்தேன் வந்து விடுன்னு கூப்பிட்டாலே வந்து விடுவோம். வராகிக்குங்கிறதுக்கு வராகி மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு பரிபாஷையில் ஒன்று சொல்லுவாங்க, சூட்சமா ரகசியம்னு சொல்லுவாங்க. அந்த வராகி மூலிகைங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம் நாட்டில் பழைய காலத்தில் இருக்கிற பனம் கிழங்கு, பனங்கிழங்கு நம்ம ஊர்ல எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. பனம் பழம் சாப்பிடுவாங்க, பனம் கிழங்கும்பாங்க. காட்டுப்பன்றிகள் அதை விரும்பி சாப்பிட்றது இளமையாக இருக்கின்ற முத்தாத பனங்கிழங்கு சாப்பிட்றாங்க. அதை வந்து ஒரு காலத்துல வந்து வராகிக்கு படைப்பு பொருளாக வச்சுட்டாங்க. மன்னர்கள் காலத்துல யார் யார் வராகி கும்பிட்ட மன்னர்கள்னு குறிப்பிட்டு சொன்னார். அதுல நமக்கு ஒரு சந்தேகம் வந்தது. பல பேர் வராகி அம்மனை கும்பிட்டா அவங்க பகையாளியா இருந்தா யாருக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற அந்த சந்தேகத்தையும் தீர்த்து வச்சார். யாரோடு யார் போர் தொடுக்க சென்றாலும் வராகி மறி வைத்தால் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதனால அவங்க வந்து என்ன செய்யறாங்கன்னு சொல்லி கேட்டால் இவைகளை எல்லாமே பரிபாசைகளாக மறைத்து விட்டார்கள். விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க, விஜயநகர டைனசிட்டின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அவர்களும் சோழர்களும் ரெண்டு பேருமே வராகி உபாசகர்கள். சோழ மன்னனும் வராகி உபாசகர், விஜயநகர டைனசிட்டியில் உண்டான சாம்ராஜ்யத்தில் உண்டானும் வராகி. இந்த ரெண்டு பேரும் வராகி கும்பிட்டுக்கிட்டு இருக்கவங்க ரெண்டு பேருமே போர் செய்தால் யார் ஜெயிப்பார்கள் அப்படிங்கிறது சந்தேகம். இதில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா யார் வராகியை உபாசனை செய்கின்றார்களோ அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அவர்களும் வராகி தேவதைகளாக மாறுவார்கள். அப்ப சோழர்கள் கும்பிடுற வராகிக்கு கீழே இறங்குகின்ற வராகி உபாசகர் அவருடைய சக்தி உயர்ந்த நிலையில இருந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய வராகி சக்தி இளமையாக உண்டான ஆளுடைய சக்தியாக இருந்தால் உரியவர் ஜெயிப்பார். இதே மாதிரி மருந்து வைக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. கிராமங்கள்ல மட்டுமே உலவி வந்த இந்த விஷயம் இப்ப நகரங்களையும் சகஜமான விஷயமா ஆயிடுச்சு. அப்படி மருந்து வச்சு ஒருத்தரோட வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமான்னு சுரேஷ் கேட்டார். வசியம் மருந்து ஒருவனுக்கு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய குடல் உள்ளுக்குள்ள போய் அதை வந்து ஒரு சின்ன ஜவு மிட்டாய் போல வந்து ஒட்டிக்கொள்ளும். அவர்களது மூளையை சரியாக செயல்படுத்த விடாமல் இவர்களுடைய பேச்சுக்களை கேட்கும்படியாக செய்துவிடும். இது போல செய்ததுனால என்ன கேட்டால் விரைவில் அவர்கள் வந்து மூளை தெளிவு இல்லாமலே அவர்கள் இறந்து விடுவார்கள். வசியமாகி போறதுங்கிறது வேற, ஆனால் இறப்புங்கிறது கண்டிப்பாக அதனால தான் வரும். அடுத்ததா குட்டி சாத்தான்களை பத்தி பேச்சு திரும்பச்சு. குட்டி சாத்தான்கிற பேரை கேட்டாலே நமக்கு பயம்தான் வரும். ஆனா குட்டி சாத்தான் நல்லவர்னு சொன்னதோட குட்டி சாத்தான்களுக்கு புது விளக்கமும் கொடுத்தார். குட்டிச்சாத்தான் நல்லவரா கெட்டவரா? குட்டிச்சாத்தான் அப்படின்னா என்ன? சாத்தான் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையாக உண்டான சிவபெருமானுடைய குழந்தையை வந்து சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாத்தான்ங்கிறது யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒவ்வொருவருடைய பூர்வீக தமிழராக இருக்கின்றவர்களுடைய குலதெய்வம் தான் இந்த சாத்தான். அதோடு சாத்தான் அப்படின்னு சொல்லப்படுற சாஸ்தாவோட பிறப்பு பத்தியும் விளக்கமா சொன்னார். பழைய காலத்துல வந்து 408 கோயில்கள் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு சில வரலாறு இருக்கிறது. அங்க வந்து ஒரு காட்டு பெண் சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்டு பெண்ணுக்கும் சிவபெருமானுக்கும் குழந்தை பிறகுது. அந்த காட்டு பெண்ணை வந்து தன்னை வந்து பார்வதியோட ஒப்படைக்கும் பொழுது பார்வதியே தன்னை உருவத்தை மாற்றி காட்டு பெண்ணாக இருந்து சிவபெருமானுக்கும் காட்டு பெண்ணுக்கும் குழந்தை பிறக்கிறாங்க. அந்த அம்சம் வந்து ஐயப்பனுடைய அம்சமாகவே பிறக்கிறாங்க. அது வந்து குட்டியாக இருந்ததுனால குட்டி சாத்தான் பேரு. எத்தனையோ விஷயங்கள் உலகத்துக்கு எடுத்து சொல்லி எல்லாரையும் நல்வழிப்படுத்த இவரால எப்படி முடியுது? இதுக்கு காரணம் இவருக்கு இருக்கிற நெற்றிக்கண் தான். இவருக்கு மட்டுமல்ல, இவரோட சீடர்கள் பல பேருக்கு நெற்றிக்கண் திறந்து விட்டிருக்காரு. அது மட்டுமில்ல, மனிதர்கள் எல்லாருக்குமே நெற்றிக்கண் இருக்கிறதா சொல்றார் மகாபாலன் சுவாமி.
நெற்றிக்கண் சம்பந்தமான அதிசயங்கள் நாளை எபிசோட்ல பார்க்கலாம். இப்படிப்பட்ட அமானுஷ்யங்களும் ஆச்சரியங்களும் உங்கள் பகுதியில் உள்ளதா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வேந்தர் டிவி 35 3வது பிரதான சாலை, கலைமகள் நகர், ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 6,32,000. தொடர்புக்கு 8939827085.